அனைவருக்கும் வணக்கம். 5 பைசா ப்ரொவைட் பண்ணக்கூடிய ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்க இந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும், அப்படி சார்ஜஸ்லாம் பே பண்ணி இந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்றது ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற என்னோட ஒப்பீனியனையும் இந்த வீடியோ மூலமா உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த வகையில் இந்த அக்கௌண்ட்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பெனிஃபிட்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 5 பைசா 2016 இருந்து இப்போ வரைக்கும் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிஸ்கவுண்ட் ஸ்டாக் புரோக்கர். இவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி உங்களால் ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ஐபிஓ, ETF, கரன்சி, கமோடிட்டி, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் இத்தனை டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங்கை பண்ணிக்க முடியும். அப்புறம் மார்ஜின் ட்ரேடிங்கான ஆப்ஷனுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குது. மார்ஜின் ட்ரேடிங் அப்படின்னா ஒண்ணுமே இல்லைங்க, கடன் வாங்கி ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது. இப்போ உங்ககிட்ட ஒரு ஷேருக்கான அமௌண்ட் மட்டும் தான் இருக்குதுன்னா நீங்க அதை பே பண்ணாலே போதும். நீங்க வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டாக்ல அதிகபட்சமா 4 ஷேர் வரைக்கும் உங்களால வாங்கிக்க முடியும். ஒரு ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த ஸ்டாக்குக்கு அதிகமான அமௌண்ட்டையும், ஒரு ஸ்டாக் நல்லாலாம் பெர்ஃபார்ம் ஆகுது, ஒஸ்டா தான் பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா அந்த ஸ்டாக்குக்கு கம்மியான அமௌண்ட்டை தான் இவங்க உங்களுக்கு கடனா கொடுப்பாங்க. ஒருவேளை உங்ககிட்ட சுத்தமா காசே இல்லாம இருக்கீங்க, ஆனா அந்த டைம்ல நீங்க ஏதாச்சும் ஒரு ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஷேர்ஸை அடமானமா வச்சு உங்களால ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். நீங்க அப்படியே அடமானமா வைக்கக்கூடிய அந்த ஸ்டாக்கோட வேல்யூவை பொறுத்து உங்களுக்கான கடன் தொகை அப்படிங்கிறது கொடுக்கப்படும். நீங்க அப்படியே அடமானமா வைக்கக்கூடிய அந்த ஸ்டாக்கோட வேல்யூ 100 ரூபான்னு வச்சுப்போம். அந்த 100 ரூபாயையும் அப்படியே உங்களுக்கு கடனா கொடுத்துட மாட்டாங்க. ஒவ்வொரு ஸ்டாக்குக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவு ஹேர் கட் பெர்சேஜா கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட் தான் உங்களுக்கு கடனா கொடுப்பாங்க. 5 பைசால உங்களுக்கு ஸ்மால் கேஸோட இன்டகிரேஷனும் இருக்கிறதுனால ஒருவேளை உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தின பெருசா எந்த ஒரு நாலேஜுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடியவங்க அனலைஸ் பண்ணதுல எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தோணுதோ அதுல ஒரு சில ஸ்டாக்ஸை மட்டும் பிக் பண்ணி அதை பட்ஜெட் வைஸ் ஒரு பண்டலா கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து இப்படி பண்டலா கிரியேட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஸ்மால் கேஸ்ல உங்களால இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். நீங்க இப்படி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்மால் கேஸுக்குமே 100 ரூபாயை சார்ஜா புடிச்சுப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கே ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தின நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்களே நல்லா பெர்ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸை பிக் பண்ணி அதை ஒரு பண்டலா கிரியேட் பண்ணி சிங்கிள் கிளிக்லயே மல்டிபிள் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான பேஸ்கெட் ஆர்டர் ஆப்ஷனுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அங்க ஏகப்பட்ட ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். அப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாக்கையும் 1 by 1 பார்த்து இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், இதுல இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி டிசைட் பண்றதா இருந்துச்சுன்னா அதுக்கே ரொம்ப டைம் ஆகும். அதனாலதான் நிறைய பேர் ஸ்டாக் ஸ்கிரீனர் டூலை யூஸ் பண்ணுவாங்க. இந்த டூல்ல நிறைய விதமான ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் நமக்கு வேணுங்கிற மாதிரி அப்ளை பண்றது மூலமா அந்த ஃபில்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரியான ஸ்டாக்ஸை மட்டும் நம்மளால தனியா பிரிச்சு பார்த்துக்க முடியும். இந்த ஸ்கிரீனர் டூலுக்கான ஆப்ஷனுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குது. அதோட மட்டும் இல்லாம வெஸ்டர்ட் அப்படிங்கிற US ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான பிளாட்ஃபார்மோடையும் 5 பைசா டை அப் பண்ணி இருக்கிறதுனால உங்களால 5 பைசாவை யூஸ் பண்ணியே வெஸ்டர்ட் மூலமா US ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 5000 ரூபாயில இருந்து 10 லட்ச ரூபாய் வரைக்குமான பெர்சனல் லோனையும் 5 பைசா மூலமாவே உங்களால எடுத்துக்க முடியும். இந்த பர்சனல் லோனை இவங்களோட ஓன் NBFC மூலமா P2P டைப்ல ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. ஒருவேளை உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னா அந்த பணத்தை இவங்க கிட்ட கொடுத்து வட்டிக்கு விட்டோ நீங்க சம்பாதிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா நீங்க இவங்க கிட்ட இருந்து பணத்தை வட்டிக்கும் வாங்கிக்க முடியும். இது எல்லாமே தான் இந்த பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். இந்த பெனிஃபிட்ஸ்க்காகலாம் நீங்க இதுல ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதா இருந்துச்சுன்னா எந்த மாதிரியான சார்ஜஸ்லாம் பே பண்ண வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு சார்ஜஸை பத்தி இப்ப பார்க்கலாம். 5 பைசால நீங்க ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்காக எந்த ஒரு அமௌண்ட்டையும் பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீயாவே உங்களால அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்க அப்படி கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட்ல ஹோல்ட் பண்ணக்கூடிய அசோட்டோட வேல்யூ அப்படிங்கிறது 4 லட்ச ரூபாய்க்கும் கம்மியா இருக்கும்போது எந்த விதமான ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீயுமே நீங்க பே பண்ண தேவையில்ல. அதுவே 4 லட்சத்துல இருந்து 10 லட்ச ரூபாய் வரைக்கும் வேல்யூ இருக்கக்கூடிய அசட்டை நீங்க உங்களோட அக்கௌண்ட்ல ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்காக நீங்க AMCயா பெர் குவார்ட்டருக்கு 30 ரூபாயை பே பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்க 10 லட்சத்துக்கும் அதிகமான வேல்யூ இருக்கக்கூடிய அசட்டை உங்களோட அக்கௌண்ட்ல ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அக்கௌண்டோட டைப்பை பொறுத்து எவ்வளவு அமௌண்ட்டை AMCயா சார்ஜ் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த BSDA அப்படிங்கிற கேட்டகரியில உங்களோட அக்கௌண்ட்டை வரணும் அப்படின்னா அதுக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு டிமேட் அக்கௌண்ட் தான் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ல நீங்க ஹோல்ட் பண்ணக்கூடிய அசட்டோட வேல்யூ அப்படிங்கிறது 10 லட்சத்துக்கும் கம்மியா இருக்கணும் அப்படிங்கிறதையும்
மென்ஷன் பண்ணியிருக்காங்க. brokerage சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் ஈக்விட்டி, கரன்சி, கமோடிட்டின்னு எல்லாத்துக்குமே ஃபிளாட்டா 20 ரூபாயை பெர் ஆர்டருக்கு சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஒரு சில நேரங்களில் 5 பைசால இருந்து 30 days ஜீரோ brokerage ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த ஆஃபர் அவைலபிளா இருக்கும்போது நீங்க ஒரு புது டிமெட் அக்கௌண்ட்டை 5 பைசால ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி 30 நாள் வரைக்குமே நீங்க எந்த ஒரு brokerage ஃபீயும் பே பண்ணாம உங்களால ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி அதிகபட்சமா உங்களால 500 ரூபாய் வரைக்கும் brokerage ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்க முடியும். 30 நாளை தாண்டதுக்கு அப்புறமாவோ இல்ல 500 ரூபாயை brokerage ஃபீ தாண்டதுக்கு அப்புறமாவோ ஸ்டாண்டர்ட் brokerage சார்ஜ் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். மார்ஜின் ட்ரேடிங் அப்போ நீங்க கடனா வாங்கியிருக்கக்கூடிய அந்த கடன் தொகைக்கு இவங்க வட்டியும் போடுவாங்க. நீங்க 1 லட்ச ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கியிருக்கும் போது நீங்க கடனா வாங்கியிருக்கக்கூடிய அந்த தொகையில 0.026% பெர் டேக்கான இன்ட்ரெஸ்டா சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. 1 லட்ச ரூபாயில இருந்து 5 லட்ச ரூபாய் வரைக்கும் கடன் வாங்கியிருக்கும் போது நீங்க கடனா வாங்கியிருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்ல 0.034% பெர் டேக்கான இன்ட்ரெஸ்டா சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. அதுவே நீங்க 5 லட்சத்துக்கும் அதிகமான அமௌண்ட்டா கடனா வாங்கிருந்தீங்க அப்படின்னா அப்போ நீங்க கடனா வாங்கியிருக்கக்கூடிய அமௌண்ட்ல 0.042% பெர் டேக்கான இன்ட்ரெஸ்டா சார்ஜ் பண்றதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டிக்குமே இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஆஃபரை ப்ரொவைட் பண்றாங்க. இது மூலமா அதிகபட்சமா 1 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்க மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணும்போது எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் பே பண்ண தேவையில்ல. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து 30 நாள் வரைக்குமே எந்த ஒரு இன்ட்ரெஸ்டையும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அந்த 30 நாளை கடந்ததுக்கு அப்புறமாவோ இல்ல இந்த 1 லட்ச ரூபாய் லிமிட்டை கடந்ததுக்கு அப்புறமாவோ ஸ்டாண்டர்டான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத நீங்க பே பண்ணி தான் ஆகணும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஷேர்ஸை அடமானமா வச்சு நீங்க ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதை அடமானமா வைக்கும் போதும் அதை மீட்கும் போதும் 20 ரூபாயை சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. டெலிவரியில நீங்க ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணும்போது டிபி சார்ஜஸ் பிடிப்பாங்க. இந்த டிபி சார்ஜஸா 20 ரூபாயை பெர் ஸ்கிரைபுக்கு சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. இன்ட்ராடே ட்ரேடிங் அப்போ நீங்க பிளேஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆர்டரையுமே அன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகுறதுக்குள்ள நீங்க அதை க்ளோஸ் பண்ணி ஆகணும். அப்படி ஒருவேளை நீங்க க்ளோஸ் பண்ணாம விட்டீங்க அப்படின்னா இவங்களோட டீம் அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இவங்களோட டீம் அந்த ஆர்டரை க்ளோஸ் பண்றதுக்கான சார்ஜஸா ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் சார்ஜஸ் சொல்லிட்டு 20 ரூபாயை பெர் ஆர்டருக்கு சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கால் அண்ட் ட்ரேடுக்கான ஆப்ஷனுமே இவங்க கிட்ட அவைலபிளா இருக்குது. ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்னால இவங்களோட பிளாட்ஃபார்மை உங்களால ஆக்சஸ் பண்ண முடியாம போகுது. அந்த டைம்ல நீங்க ஏதாச்சும் ஒரு ட்ரேடர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை இவங்களுக்கு கால் பண்ணி சொல்றது மூலமா இவங்களோட டீம் உங்களுக்காக அந்த ஆர்டரை பிளேஸ் பண்ணாங்க. அப்படி இவங்களோட டீம் உங்களுக்காக அந்த ஆர்டரை பிளேஸ் பண்றதுக்கான சார்ஜஸா 20 ரூபாயை பெர் ஆர்டருக்கு சார்ஜா பிடிச்சுப்போன்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த ஆப்போட ரிவ்யூஸை பிளே ஸ்டோர்ல படிச்ச வரைக்குமே பீகாஸ்ல இந்த ஆப் ப்ராப்பரா ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஸ்லோவா இருக்குது, லேக் ஆகுது, ஸ்டக் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில ரிவ்யூஸை என்னால படிக்க முடிஞ்சது. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியனை சொல்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் 5 பைசா கண்டிப்பா அவங்களோட பிரைசிங்கை ரிவைஸ் பண்ணியே ஆகணும். டெலிவரியோட brokerage சார்ஜஸா நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அமௌண்ட்ல 0.1% இருந்து அதிகபட்சமாவே 20 ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணக்கூடிய ஸ்டாக் புரோக்கர்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இங்க எல்லாத்துக்குமே ஃபிளாட்டா 20 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். இதனால நீங்க அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணும்போது 20,000 ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் பண்ணாதான் உங்களுக்கு 20 ரூபாய் அப்படிங்கிறது brokerage சார்ஜா ஆட் ஆகும். ஆனா அதுவே நீங்க 5 பைசாவை யூஸ் பண்றீங்க அப்படின்னா வெறும் 2000 ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் பண்ணாலே உங்களுக்கு 20 ரூபாய் அப்படிங்கிறது brokerage ஃபீயா ஆட் ஆகும். இவ்வளவு சார்ஜஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஸ்டாக் புரோக்கரை நான் சூஸ் பண்ண மாட்டேன். நீங்க சூஸ் பண்றதும் சூஸ் பண்ணாம இருக்கிறதும் உங்களோட விருப்பம் தான். வர்த்தா